ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, இந்த உடல் வலிமை அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சுவாமி சிவானந்தர் அவர்கள் சொல்கிறாரு. நோயற்ற வாழ்வு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறாரு. நோயற்ற வாழ்வு வேணும் அப்படின்னா அதுக்கு என்னதான் பண்ணணும் அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்காரு. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான், ஒன்றும் பெரிய புதிய விஷயங்கள் கிடையாது. அதில் அவர் நம்பர் 1 சுவாமி சிவானந்தர் அவர்கள் சொல்கிறது, டெய்லி காலையில் வாக்கிங் போங்க, முடிஞ்சால் ஈவினிங்கும் வாக்கிங் போங்க. ஒரு மணி நேரம் போத் மார்னிங் அண்ட் ஈவினிங் ரெகுலராக வாக் பண்ணுங்க அப்படின்னு சுவாமி சிவானந்தர் அவர்கள் சொல்கிறாரு. ரெண்டாவது, நீங்கள் இளைஞர்களாக இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஓடுறதுக்கு நல்ல வலிமை இருக்குது அப்படின்னா டெய்லி ரன்னிங் போங்க அப்படின்னு சொல்கிறாரு. மூன்றாவது, யோகாசனா, நல்ல ஒரு ட்ரெயின்டு யோகா மாஸ்டர்கிட்ட போயிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு யோகா கற்றுக்கோங்க அப்படிங்கிறாரு. இந்த உடல் வலிமை அதை பற்றி அவர் இவ்வளவு ஆழமாக திங்க் பண்ணி அதை பற்றி பேசுகிறாரு அப்படின்னா, உடல் நலம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கிவிட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த ஒரு உடல் வலிமையாக இல்லாமல் இது நோய்வாய்ப்பட்ட ஒரு உடலாக இருக்குது அப்படின்னா, இதை நம்பி எந்த ஒரு காரியத்திலையும் இறங்கவும் முடியாது. அப்படியே இறங்கினாலும் ஜெயிக்கவும் முடியாது. அப்படியே ஜெயித்தாலும் இந்த நிலையற்ற உடலால் அதை அனுபவிக்கவும் முடியாது. அப்போது இந்த உடலை பவர்ஃபுல்லாக வச்சுக்கிடணும் அப்படின்னு சுவாமி சிவானந்தர் அவர்கள் சொல்கிறாரு. உடல் பவர்ஃபுல்லாக இருந்தால் மனமும் பவர்ஃபுல்லாக இருக்கும், மனம் பவர்ஃபுல்லாக இருந்தால் உடலும் பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறாரு. இந்த உடலும் சக்தி வாய்ந்ததாக இருக்கணும், அதே மாதிரி மனமும் சக்தி வாய்ந்ததாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த காலத்து இளைஞர்கள் மற்றும் பெரியவர்கள் சந்திக்க வேண்டிய பிரச்சனைகள் ஏராளமாக இருக்குது. இந்த வாழ்க்கை போராட்டத்தில் எக்கச்சக்க பிரச்சனைகளை ஒவ்வொரு மனிதனும் சந்திக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு மனிதன் ஒரு காரியத்தை இறங்கி அவன் வெற்றி அடையணும் அப்படின்னு நினச்சி செயல்பட்டு இருக்கும்போது அவன் போகிற பாதையில் முள்ளை வைக்கக்கூடிய உலகமாக தான் இந்த உலகம் இருக்கின்றது. போட்டி, பொறாமைகள், சுயநலம் நிறைந்த மனித கூட்டமாக பல பேர் இருக்கிறாங்க. அவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு மனிதன் முன்னேற்ற பாதையை நோக்கி அவன் போகும்போது அந்த பாதையில் முட்களை வைத்து கொண்டு வேடிக்கை பார்ப்பார்கள், சிரிப்பார்கள். இந்த டீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை பல ஆங்கிளில் பண்ணுவாங்க. அப்போது உங்களை பல பேர் டீஸ் பண்ணும்போது அதை நீங்கள் எப்படி எதிர்கொள்வீங்க? உங்களை பல பேர் தொல்லைகள் பண்ணும்போது உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் இறங்கி ஜெயிக்க விடாமல் உங்களுடைய பாதையில் அந்த முள்ளை வைக்கும் அந்த மனிதர்களை நீங்கள் எப்படி கையாளுவீங்க? அப்போது அதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்குள்ள ஒரு சக்தி வேணும், உங்களுக்குள்ள ஒரு பலம் வேணும், உங்களுக்குள்ள உடலும் நல்லா இருக்கணும், மனமும் நல்லா இருக்கணும். அப்போ இந்த ரெண்டும் நீங்கள் பாதுகாப்பாக வைத்திருக்கணும். தேகமே தேவாலயம், உயிரே சிவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அப்படிப்பட்ட இந்த தேகத்தை தினமும் உடற்பயிற்சி பண்ணி அதுக்கு சரியான ஆகாரங்களை கொடுத்து அதை ஆரோக்கியமாக வச்சிருக்கணும்னு சொல்கிறாரு சுவாமி சிவானந்தர். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த மனித கூட்டத்தை, அதாவது நம்ம வெற்றி அடையணும்னு ஒரு நோக்கத்தில் போயிட்டு இருக்கும்போது அந்த பாதையில் முள்ளை வைக்கக்கூடிய இந்த மனித இனத்தை எதிர்கொள்கிறதுக்கு அந்த சக்தி உங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு சுவாமி சிவானந்தர் அவர்கள் சொல்கிறாரு. அதனால் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே உடல் நலத்தின் மீது அக்கறை காட்டுங்கள். உடலும் நன்றாக இருக்க வேண்டும், மனமும் நன்றாக இருக்க வேண்டும். இந்த இரண்டும் நன்றாக இருந்தால் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, எத்தனை தோல்விகள் வந்தாலும் சரி, அதை எதிர்த்து போராடக்கூடிய அந்த இறைவன் உங்களுக்குள்ளே உயிரென இருக்கிறான் அப்படின்றத நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னா உங்களால் எந்த பிரச்சனையிலிருந்தும் மீண்டு வர முடியும். என்னுடைய அடுத்த வீடியோவில் நான் வேற ஒரு நல்ல பதிவோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரகாஷ். நன்றி.